మైత్రికాలములగు తిరిగుణములగు కారణముగనుండు సృష్టి లయములగు కారణమై గురువుగ వెళయు పరమాత్మకు వందనంబు. ఓ ஞானமார்க்க அன்பர்களுக்கு நேயர்களுக்கு என் மடிவான வணக்கங்கள். ஓம். ஜீவனுக்கு துன்பம் அளித்தல் பாவம், பிறர் நலம் கருதுபவன் மனிதன், தன்னை உணர்பவன் இறைவன். எல்லா ஜீவனிடமும் அன்பு செலுத்து. தேக பற்றின்றி வாழ்பவன் மனிதன். அடியார் புகலிடம் விவேகத்தின் எல்லை, ஞான வைராகியம் குருவின் சேவை. அகத்தின் தவம் விடுதலை கிட்டும். மாலா பிறவி மயக்கம் உணர்ந்தால் அறிவின் சுடர் ஆனந்தமாமே. கண்டதில் மயங்கி வீணாகாதே, காணல் நீராய் காய்ந்து போகாதே. மாயா காட்சியில் மயங்கி திரியாதே, அனுபவ உணர்வில் தன்னை உணர்ந்திடு மனிதா. ஜெய ஓம். இது ஜெய ஓம் ஜெய ஓம் ஜெய ஜெய ஓம், ஓம் 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 ஜெய ஜெய ஓம். இந்த மகா மந்திரத்தை யாரு அதிகமா உச்சரிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு ஞான சக்கரம் தோன்றும். அந்த ஞான சக்கரத்தை தான் ஓங்காரசாமி சக்கரமா அங்க ஆலயத்துல வரைஞ்சி மாட்டி இருக்கிறாரு. அந்த ஞான சக்கரம் 14 லோகத்தையும் உணரக்கூடிய தத்துவத்தை அடக்கியுள்ளது. அந்த தத்துவத்துல முதல்ல அடங்குவது எது? மனம். அந்த மனம்தான் மனசே மாயா மூலமு, மனசே சர்வேந்திரியம்புலைன விஷயமுள், மனசே இகபர முலகசு மரணசு நுண்டுனுன் அப்படின்னு ஓங்காரசாமியே ஸ்லோகத்துல குறிப்பிட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது மனசு தான் எல்லாத்துக்கும் மூல காரணம். மனசு நம்ம ஒவ்வொரு ஜீவனும் அதை ஒடுக்க செய்யணும், அடக்க செய்யணும். அதை திரிய விடாம அலைப்பாயிற மனசை அடக்கி ஆள்றபவன் எவனோ அவன் தான் மனுஷன். அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்க, உள்ள இந்த ஞான சக்கரத்தை நீ உற்று பாரு, உனக்கு ஒண்ணுமே தெரியலன்னு வச்சுக்கேன். அந்த ஞான சக்கரத்தை சுத்தி உத்து கவனிச்சுக்கிட்டே வந்தா அந்த சக்கரம் தானா சுத்தும், கிரு 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 கிருன்னு சுத்தும். அந்த சக்கரத்தை சுத்த 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 என்ன செய்யும், உள்ள இருக்கும் ஓம் ஞான சக்கரத்துக்குள்ள இருக்கிற ஓம்ல இருந்து நேர ஒரு கீத்து, அதாவது ஒரு வெட்ட வெளி, அந்த நீட்டா போகும் ஞான சக்கரத்தை. இந்த சக்கரத்தை நீ உத்து பார்த்துக்கினே இருந்தா இந்த கீத்து மாதிரி இந்த ஞான ஒளி போகும். அந்த ஞான ஒளி போக போக அந்த ஓங்காரம் தெரிய ஆரம்பிக்கும். அந்த ஓங்காரம் தெரியணும்னா என்ன செய்யணும், நம்ம மனம் ஒருநிலைப்படணும். அந்த மனம் ஒருநிலைப்படணும்னா ஓம் 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 ஓம்னு ஒளியா காதுல ஒலிக்கணும். அந்த ஒளி காதுல ஒலிக்கிறது மட்டும் இல்லாம நேரடியா ஒளியா ஜோதியா பிரகாசிக்கணும். அந்த பிரகாசம் எங்கிருந்து வரும், புருவ மத்திக்கு நேரா வரும். இந்த ஒளி ஓம் ஓம்னு காதுல ஒலிக்கிற ஒளியும் இந்த புருவ மத்தியில ஜொலிக்கிற ஜொலியும் அந்த ஒளியும் ரெண்டும் சேர்ந்து அந்த மனசை ஒருநிலைப்படுத்தும். அந்த மனசை அப்ப லயமாக்கும். அதை தான் ஓங்காரசாமி என்ன சொல்றாரு, பக்தி ஜபா தாரணா தியானா சமாதி அப்படின்னு 5 படிய சொல்லி இருக்கிறார். அப்போ பக்தியில இது சாதாரண மனசு ஒடுங்குமா, ஒடுங்காது. அப்போ அந்த ஒடுங்கிறதுக்கு பக்தி செய்யி, பக்தியா இரு, ஒரு கோயிலுக்கு போ, பூஜை பண்ணு, சாமிய மந்திரத்தை சொல்லு, அதெல்லாம் செய்யி அப்படின்னு சொல்றாரு ஒவ்வொரு சப்ஜெக்டா. அந்த ஓங்காரத்தை
ஓம் 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 எவன் ஒரு அதிகமா பக்தியோட உச்சரிக்கிறானோ அவனுக்கு மனசு வந்து ஜபத்துல லயமாக்கும். ஜபத்துல அதிக நேரம் பயன்படுத்த ஜபம் வந்து தாரணாவா கொண்டு வரும். ஜபம் தாரணால குவிய செய்யும் போது மனசு ஒரு நிலை. இப்போ ஒரு குவி லென்ஸ் எடுத்துக்கினா எப்படி ஒளி வந்து அங்க குவியுதோ, ஒரு பொருளையும் சேர்த்து ஒரு சென்டர் பாயிண்ட் கிடைக்குதோ, அதே மாதிரி நம்மளோட அந்த தாரணாவாகப்பட்டது பூர்வ மத்தியில குவிய செய்யும். அந்த குவிய செஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா நம்ம மனசு வந்து லயமாக்கும். லயமான உடனே தியானம் செட் ஆயிடும். தியானம் செட் ஆகும் போது நம்ம மைண்டை அப்படியே திருப்பி போட்டின்னா இந்த கபாலத்தையே திருப்பினா எப்படி இருக்கும் அந்த நிலை. அப்போ வந்து இந்த பிரபஞ்சம் தெரியாது, இந்த உலகம் தெரியாது, இந்த மனுஷன் யாருமே தெரியாது. அந்த மனசு வந்து ஒரு நிலையோட ஏகாந்த நிலையில ஒரு நிலையோட இருக்கும். அப்பேற்பட்ட நிலை கிடைக்கிறதுக்கு தான் அந்த ஜெயவோம் மந்திரம் சொல்லணும். ஜெயவோம் மந்திரம் சொல்ல 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 இந்த சக்கரம் சுத்தம். சக்கரத்துல வந்து இதுக்கு உள்ளி இருக்கும் ஓம் என்னும் பிரணவத்தை 20 நிமிடம் தொடர்ந்து எவன் கண் இமைக்காமல் பார்த்து அப்படியே உச்சரிக்கிறானோ அது வந்து அவனுக்கு வந்து அந்த சக்கரம் சுழன்று அவன் எதிர்க்கவே வந்து நிற்கும். அப்படிப்பட்ட அந்த மனம் ஒரு நிலையாகி 14 நிலைகளையும் மனம் உணர்ந்த போது ரூபம், ஒளி, ஓம் என்னும் பொருள், சுயம்பொருள், அப்புறம் பரமாத்மா நிர்விகல்பத்தை அடைய முடிய ஓங்கார சாமியை உணர்ந்த அந்த லட்சிய பாதையில நம்மளை எடுத்துன்னு போவோம். அப்போ நமக்கு அந்த மனசை வந்து ஒரு நிலையோட நம்ம செலுத்துறதுக்கு இதுவே மூலாதாரம். அதுதான் மூலாதாரம். ஓங்கார ஜபமே மூலாதாரம், ஓங்கார ஜபமே ஜீவாதாரம், ஜீவனுக்கு ஆதாரம். ஓங்கார ஜபமே சுகாதாரம். நம்ம சாப்பிடுவானா, தூங்கவானா, எதுவும் செய்வானா, ஆனா நல்லா நிசப்தம் நல்ல சுகமா நம்மளை வச்சிருக்கோம். சுகாதாரம். ஓங்கார ஜபமே அகில ஆதாரம். அகில உலகத்துக்கும் ஆதாரமா நம்ம சொல்ல சொல்ல ஓம் சொல்ல 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 அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிக்கினே போகும் ஒலி அலைகள். அப்போ எல்லா உலகத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகும். அது அகில ஆதாரத்துக்கும் இது மூலாதாரமா இயங்கும். அப்போ ஓங்கார ஜபமே அகில ஆதாரம், ஓம் நாதமே ஜோதிக்கு ஆதாரம். அந்த ஒளியே அங்க போய் ரிஃப்ளெக்ட் ஆகி நம்ம செவியில வந்து ஓம்னு ஒலிக்கும். எப்ப சர்வசாதாரணமும் நம்ம காதுல ஓங்காரம் ஒலிச்சுக்கினே இருக்கும். அதுதான் ஓங்கார ஜபமே. நாமத்திற்கு ஆதாரம் ஓங்கார ஜபமே சுகாதாரம், ஓங்கார ஜபமே அகிலாதாரம், ஓங்கார ஜபமே ஜோதிக்கு ஆதாரம், ஓங்கார ஜபமே நாமத்திற்கு ஆதாரம், ரூபத்திற்கு ஆதாரம், எல்லாத்துக்கும் மூல காரணமா இருந்து ஓங்காரம் ஒலிக்குது. அப்போ ஒலி ஒலி ரெண்டுத்துக்கும் மூலாதாரம் அந்த சக்கரம் தான் காரணம். இந்த சக்கரம் சுழன்று நமக்கு தெளிவு அடைய ஞான பாதையில இட்டுன்னு போறதுக்கு ஓம் ஜெய ஓம் ஜெய ஓம் ஜெய ஜெய ஓம் 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 ஜெய ஜெய ஓம். அந்த ஜெய ஓம் மந்திரத்தை சர்வசதா காலமும், அதாவது பாத்ரூம் போனாலும் சரி, குளிச்சாலும் சரி, வேலை செஞ்சாலும் சரி, எந்த தொழில் எத்தொழிலை செய்தாலும், ஏதவஸ்தை பட்டாலும் நம்ம மனமாகப்பட்டது முக்தி நிலையிலேயே அந்த உணர்வை செலுத்திக்கினே வேலை செஞ்சோமா அதுவா ஆகிடலாம். அதுதான் இந்த ஓங்கார சக்கரத்தோட விளக்கம். அதை தான் ஓங்கார சாமி ஆலயத்துல மாட்டி வச்சிருக்காரு. ஜெய ஓம் ஜெய ஓம் ஜெய ஜெய ஓம் 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 ஜெய ஜெய ஓம். இது 14 லோகத்தையும் கடந்து சென்று அந்த பரம்பொருள் என்னும் சுயம்பொருளை நீ கண்டிப்பா பார்க்கலாம். அது உன்னில் நீ அறியாமல் உனக்குள்ளே ஜொலித்துக்குன்னு இருக்குது. நீ அதை கருத்தால் உணர்வால் உணர்ந்தால் அந்த பிரம்மத்தை நீ பார்க்கலாம், கண்டிப்பா பார்க்கலாம். ஜெய ஓம் ஜெய ஓம் ஜெய ஓம் ஜெய ஜெய ஓம் 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 ஜெய ஜெய ஓம்.